ரவி வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா ரவி ஆ ரஹாஹே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் வந்து ரவி இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் நான் இங்கே ஹிந்தியில் ரவி ஆ ரஹாஹே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறேன். அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா ரவி வந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். ஓகே, இப்போ 10 வார்த்தையை வச்சு நம்ம எப்படி நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் பார்க்கலாமா? இப்போ கிதர் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கங்க. கிதர்னால் எங்கேன்னு அர்த்தம். ரவி எங்கே வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணலான்னா ரவி கிதர் ஆ ரஹாஹே அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். அதே பாருங்கள், கைசே அப்படின்னு போட்டிருக்கேன்னா அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் வந்து சொல்லுவோம். அப்போ ரவி எப்படி வந்து கொண்டிருக்கிறான்னா ரவி கைசே ஆ ரஹாஹே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ரவி துபாய் வந்து கொண்டிருக்கிறான்னா ரவி துபாய் ஆ ரஹாஹே. அதே ரவி வந்து மதுரை வந்துக்கிட்டு இருக்கானா ரவி மதுரை ஆ ரஹாஹே. அதே ரவி வந்து கம்பெனி வந்துக்கிட்டு இருக்கானா ரவி கம்பெனி ஆ ரஹாஹே.